ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், நன்மை செய்கிற தெய்வமாக அவர் இருக்கிறார். சோத்திரம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, கர்த்தரை நம்பி காத்திருங்கள். எப்படி காத்திருக்கணுமா? கர்த்தரை நம்பி காத்திருங்கள் என்ற தலைப்பின்களை நாம் பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13:12 வாசிக்கலாம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் சில காலங்களிலே சில காரியங்களுக்காக காத்திருப்பது வழக்கம். பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்றால் அவர்கள் படிப்பு முடிந்தால் நல்ல ரிசல்ட் வருமானு காத்திருப்பாங்க. அதுக்கு பிறகு அவர்களுக்கு வேலை கிடைக்குமா என்று காத்திருப்பாங்க. அதன் பிறகு அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையுமா என்று காத்திருப்பாங்க. இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது வாழ்க்கையிலே அனுபவமாக இருக்கிறது. சோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரு குறிப்பிட்ட காலத்தை தாண்டி நாம் காத்திருக்கும் பொழுது அது நம்முடைய இருதயத்தை சற்று இளைக்க பண்ணும். அதே நேரத்தில் தான் விரும்புகிற காரியம் நமக்கு கையூடி வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரம். எனவே ஜீவ விருட்சம் என்று சொல்லும் பொழுது அது வேதத்தில் நாம் வாசிக்கும் மாதந்தோறும் புதிய புதிய கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவ விருட்சமா. அந்த ஜீவ விருட்சத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதனுடைய இலைகள் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லதாக இருக்குமா. எனவே அந்த ஜீவ விருட்சத்தை போல நமக்கு எதிர்பார்த்திருக்கிற காரியம் வரும்பொழுது அது நடக்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். சோதரம். அதற்கு நாம் காத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. காத்திருக்க வேண்டும். சோதரம். யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபு 30:26. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்ததாம், வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்திருக்கிறதுக்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். நன்மைக்கு காத்திருந்தேன், எனக்கு என்ன வந்தது என்று சொல்லுகிறார்? தீமை வந்தது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தேன், வெளிச்சம் வர நான் பார்த்து கொண்டிருந்தேன், எனக்கு என்ன வந்தது சொல்றார்? இருள் வந்தது என்று சொல்லுகிறார். நாம் நினைக்கிறதெல்லாம் சில நேரங்களில் நடந்து விடாது. ஆனால் அது தாமதமாய் நடந்தாலும் நடக்காமல் போகாது. அதை மட்டும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏற்ற காலங்களிலே ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் தீவிரமாய் நடப்பிப்பார். எனவே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போகாது, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது என்பதை மாத்திரம் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். சில காரியங்கள் உடனடியாக நடக்கும், சில காரியங்கள் சற்று தாமதமாக நடக்கும், சில காரியங்கள் சற்று கால தாமதமாக நடக்கும். ஆனால் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டுமாம். ஆமென். இவர் சொல்கிறார், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமைதான் வந்தது என்று சொல்லுகிறார். எரேமியா சொல்லும்போது சொல்லுகிறார், 8ஆம் அதிகாரம் எரேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். காத்திருந்தோம், சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், ஆரோக்கியம் காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. பார்த்தீங்களா? எதற்காக காத்திருந்தார்களாம்? சமாதானம் வரும் என்று காத்திருந்தார்களாம். பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டுதான். ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ
ஆபத்து வந்தது என்று சொல்கிறார். சில நேரங்களில் எதிர்மறையாக தான் சில காரியங்கள் வரும். அதற்காக நாம் சோர்ந்து போகவே கூடாது. சங்கீதம் 69 1 நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 69 சங்கீதம் 1 நாம் வாசிக்கலாம். என்னை ரட்சியும், தேவனே என்னை ரட்சியும். வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன். ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன். நிற்க நிலையில்லை. நிற்க நிலையில்லை. நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது என்று சொல்லுகிறார். சில சூழ்நிலைகள் இப்படிதான் காணப்படும். ஆழமான உலை என்று சொன்னால் சேரும் சகதியுமாக இருக்கும். சில நேரங்களில் அதில் விழுந்து விட்டால் அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நிற்காது, அது போயிட்டே இருக்கும். அதில் மனிதன் மேலே வரவே முடியாது. அதுதான் ஆழமான உலை. சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் அந்த ஆழமான உலையிலே அமிழ்ந்திருக்கிறேன். நிற்க எனக்கு நிலையில்லை. நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். அதாவது நிற்கிற தண்ணீர் அல்ல, ஓடுகிற தண்ணீர், அதுவும் பெரிய ஆழம். அங்கே என்னால் நிற்க முடியவில்லை, அதில் ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என்மேல் புரளுகிறது. 3ஆம் வசனம் வாசிங்க. நான் கூப்பிடுகிறதினாலே இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால், என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிட்டு. பார்த்தீங்களா, கண்ணு பூத்து போயிடுச்சான். காத்திருக்கிறாங்க. இப்பொழுது விடியும், அடுத்தது விடியும், இப்போது நல்லாயிரும், இப்பொழுது சரியாயிரும். காத்திருந்து கண்கள் பூத்து போகிற அளவில். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனுடைய சூழ்நிலை அப்படியே ஆண்டவர் அவனை விடவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது, அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றினார். ஆமென், அல்லேலூயா சொல்லலாமா? அதான் நாம் சங்கீதம் 18 நாம் ஜெபிக்கும் போது அங்கே ஒரு சில காரியங்களை பார்த்தோம் அல்லவா? 18ஆம் சங்கீதத்திலே அருமையாக ஆண்டவர் தாவீதுக்கு செய்த காரியங்களை அவர் அங்கே எழுதுவார். அவர் சொல்லுகிறார், 18ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். பார்த்தீர்களா, தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு என்று சொல்கிறார். பிரியமானே, 36ஆம் வசனம், என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 33ஆம் வசனம், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல ஆக்கி என்னை உயர் ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். ஆமென், சோத்திரம். ஆண்டவருடைய நடத்துதலை அவர் அங்கே சொல்லுகிறார். மரண இருள் சூழ்ந்தது உண்மைதான். ஆனாலும் அவர் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவருக்கு இறங்கினாராம். சோதரம். 19ஆம் வசனம், அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடினால் என்னை தப்புவித்தார். எனவே இந்த சூழ்நிலைகள் நமக்கு வரும். நெடுநாளாக காத்திருந்து நாம் சோர்ந்து போகிற நேரங்கள் வரும். தாவீது இப்படியாக ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தை பாருங்க. 25ஆம் சங்கீதம் 2-3 வசனங்களை வாசிங்க.
என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் என்று சொல்லுகிறார் பிரியமானே. எனவே 3ஆம் வசனம், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களை வெட்கப்பட்டு போவார்களாக. முகாந்திரம் இல்லாமல் காரணம் இல்லாமல் எனக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் தான் வெட்கப்பட்டு போகட்டும். உம்மை நோக்கி நான் காத்திருக்கிறேன். நான் காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று. எனவே கர்த்தருக்கு காத்திருக்கிறது சில நேரங்களில் கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் கூட ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். மனிதனுக்கு மாத்திரமல்ல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுக்கு மாத்திரமல்ல, காத்திருந்து காத்திருந்து கண் பூத்து போகிறதும் காத்திருந்து நடக்காமல் போகிறதும் நம்முடைய ஆண்டவர் கூட ஒரு இடத்துல அப்படி சொல்லுவார். ஆண்டவர் கூட சொல்லுவார், நான் காத்திருந்து ஏமாந்து போனேன் என்று சொல்லுவார். எங்கே தெரியுமா? ஏசாயாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 1 வாசிங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு நல்ல நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி அந்த திராட்சை பழம் வரும் பொழுது அதை உற்பத்தி செய்து அதிலிருந்து ரசம் எடுப்பதற்கும் அதிலிருந்து நல்ல ஜாம் எடுப்பதற்கும் வற்றல்கள் எடுப்பதற்கும் ஊறுகாய் எடுப்பதற்கும் இப்படி பல பொருட்கள் அதிலிருந்து எடுப்பதற்கு நல்ல ஒரு ஃபேக்டரி ஆலையை கட்டி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தாராம். அது கசப்பான பழங்களை தந்தது. பார்த்தீர்களா? ஆண்டவர் ஏமாந்து போயிட்டாராம், காத்திருந்து ஏமாந்து போயிட்டாராம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 3ஆம் வசனத்தை வாசிங்க. எருசலேம் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத வேலை என்னத்தை செய்ய போறேன்? நீ எல்லாமே செய்து பார்த்து விட்டேன்னு அங்க சொல்லுகிறார். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது. என்ன? ஆண்டவர் காத்திருந்தாராம். என்ன பழம் தரும் என்று? நல்ல திராட்சை பழம் தரும் என்று காத்திருந்தாராம். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அந்த திராட்சை செடியும் திராட்சை பழங்களும். ஆண்டவர் அவர்களை நாட்டினார், அவர்களுக்கு வேலி அடைத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார், தண்ணீர் பாய்ச்சினார், கற்களை பொறுக்கினார், எல்லாம் செய்த நல்ல பிள்ளைகளாக தான் அவர்களை வைத்தார். நல்ல கனிகள் கொடுக்கும் என்று அவர் காத்திருந்தார். ஆனாலோ அவர் ஏமாற்றம் அடைந்து போனாராம். காத்திருந்தது அவருக்கு அந்த பலன் கிடைக்காமல் போய்விட்டதாம் பிரியமாள். எனவே அவர்களை அவர் விட்டுவிட்டு உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தார். தெரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து அவர் ஒரு இடத்துல சொல்லும்போது, காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு தான் நான் அவர்களை மீட்கும்படியாக தான் வந்தேன் என்று சொல்லுவார். அதனால்தான் கானானிய ஸ்திரீயை பார்த்து சொல்லுவார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்று. எனவே இஸ்ரவேலருக்காக தான் இயேசு வந்தார். அவர்களை என் ஜனம் என்று சொல்லி அவர் நம்பியிருந்தார். ஆனால் அவர்களோ கசப்பான பழங்களை கொடுத்தபடினாலே
அவர்களை தள்ளிவிட்டார். உங்களையும் என்னையும், காட்டத்தி மரங்களாக இருந்த நம்மை, காட்டு ஒலிவ மரமாக இருந்த நம்மை ஆண்டவர் அவரோடு இணைத்து நல்ல கனி கொடுக்கக்கூடியதான செடிகளாக நம்மை மாற்றினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமெல்லாம் புறஜாதி மக்கள். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு மேசியா ஒருத்தர் வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுதான் மேசியாவாக வந்தார் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பயணத்திலே நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து ஒரு முறை என்ன பண்ணார், ஒரு கிணற்றண்டையில் போய் உட்கார்ந்திருந்தாள். அங்கே சமாரியா என்னும் பெண் தண்ணீர் மொண்டும்படியாக அங்கே வருகிறாள். அங்கே தண்ணீர் மொண்டும்படியாக வரும்பொழுது அந்த பெண் அங்கே தண்ணி மொண்டு வருகிறாள். இயேசு அந்த கிணத்தண்டை உட்கார்ந்திருக்கிறாள். அவர் அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறாள், எனக்கு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் தாமா என்று சொல்லி. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் இருக்கும். அந்த பெண் சொல்லுகிறாள், ஐயா, நான் சமாரிய பெண், நீர் யூதர், நீர் எப்படி சமாரியர்களோடு சம்பந்தம் கலப்பியர்? என்னிடத்துல வந்து தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறீரே, நான் உனக்கு தரக்கூடாது என்று. அவர் சொல்லுகிறார், உன்னிடத்திலே தண்ணீர் கேட்கிறது யார் என்று நீ தெரிந்தால் நீயே என்னிடத்திலே தண்ணீர் கேட்பாய். ஆமா, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தருவேன் சொல்லிவிட்டு அவளிடத்தில் ஆண்டவர் கேட்டார், உன் புருஷனை இங்கே அழைச்சிட்டு வாமான். அவள் சொல்லுகிறார், எனக்கு புருஷனே இல்லை என்று. அவர் உடனே சொல்லுகிறார், அவளுடைய வாழ்வை அவர் அறிந்திருந்தால் அவள் எப்படிப்பட்டவள். பிரியமானவர்களே, அவள் சொல்லுகிறாள், எனக்கு புருஷன் இல்லை. 17ஆம் வசனம். அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? எனக்கு புருஷன் இல்லை என்றால் இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொல்லுகிறது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னா என்றாள். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்றாள். அது மாத்திரமல்ல, அவள் அங்கே தன்னுடைய குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளாக ஓடி, ஒருவர் என்னை சந்தித்தார், என்னுடைய வாழ்க்கையை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டார், அவர் மேசியாதானா என்று சொல்லி வந்து பாருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 25ஆம் வசனம் வாசிங்க. அறிவேன். அதற்கு இயேசு, அந்த மேசியா நான் தான், உன்னோட பேசுகிற மேசியா நான் தான் என்று. 28ஆம் வசனம். தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றாள். பார்த்தீர்களா? யூதர்கள் இயேசுவை மேசியா என்று தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் சமாரியர்கள் என்றால் அவர்கள் புறஜாதியார்கள், அவர்கள் இன்றைக்கு மேசியா இயேசுதான் என்று கண்டுகொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். எனவே நம்மையும் இன்றைக்கு இயேசுவை அறிகிற அறிவிலே ஆண்டவர் நம்மை நடத்தியிருக்கிறார். இது ஒரு பெரிய சிலாக்கியம். யூதர்கள் இன்றைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனால்தான் அவர்கள் மறுபடியும் யுத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யூதர்கள் எப்பொழுதும் மனம் திரும்புவார்களாம்? யூதர்கள் உபத்திரவ காலத்தில் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்களாம். அப்படிதான் ஏற்றுக்கொள்ள 1,44,000 பேர் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேலர்களை
நம்பி காத்திருந்தார், அவர்களுக்கு நன்மை செய்து அவர்கள் கசப்பான பழங்களை கொடுத்து விட்டார்கள். அந்த யூதர்கள் தான் இயேசுவை சிலுவையிலே அறையும் என்று சொன்னார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை மேசியா என்று அவர்கள் நம்பவில்லை, கசப்பான பழங்களை கொடுத்தார்கள். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த ஏமாற்றம், காத்திருந்து ஏமாறுகிறது மனிதன் மாத்திரமல்ல, தெய்வமும் காத்திருந்து ஏமாந்து போனார் என்று நாம் இந்த செய்தியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதில் சங்கீதக்காரன் அதை நன்றாக உணர்ந்து அநேக இடங்களில் அநேக காரியங்களை எழுதுகிறார். பிரியமானவர்களே, 42ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 42ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன்? உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா சொல்லலாமா? இங்கே தன்னுடைய அனுபவத்தை தாவீது சொல்கிறார். என் கன்மலையாகிய கர்த்தாவே, ஏன் நீர் என்னை மறந்து போனீர்? நான் ஏன் துக்கப்பட்டு திரிய வேண்டும்? உன் தேவன் எங்கே என்று சொல்லி சத்துருக்கள் நாள்தோறும் என்னை சொல்லி என்னை பரிகாசம் பண்ணுகிறபடினாலே, என்னை நிந்திப்பதினாலே என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை இன்னும் நான் துதிப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன? அவரை நான் பார்ப்பேன். எனவே ஆத்துமாவே நீ கலங்காதே. மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், என் சொந்தக்காரங்க என்ன வேணுமா சொல்லட்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாம் நீ மட்டும் போய் இயேசுன்னு போயிட்டியே, நீ என்ன தான் பார்த்துட்ட? அப்படி என்ன தான் உனக்கு கிடச்சிச்சு? நீ இன்னும் அந்த கஷ்டத்தில் தான் இருக்கிற. உன் ஜெபம் கேட்கப்படுதா? இல்லையே, பின்ன எதுக்கு சர்ச்சுக்கு போகிற அப்படின்னு நிந்திப்பாங்களாம். அப்படி அவர் நிந்திச்சிருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், என் ஆத்துமாவே நீ கலங்காதே, தேவனை நோக்கி அமர்ந்திரு. நீ ஏன் தீங்குகிறாய்? என் முகத்துக்கு இரட்சிப்பை தெய்வம் தருவார் என்று நம்பியிருந்தார். பிரியமானே, இதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டியதான நம்பிக்கை. கர்த்தரை நோக்கி இருங்க, ஒரு நாள் நமக்கு இரட்சிப்பு வரும். அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பிரியமானே சோதரம், சங்கீதம் 130:5 வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. ஆமா, அவருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எப்படி நம்பி இருக்கணும்? அவருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்கணும். அவருடைய வார்த்தை நிறைய நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார், நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள். ஆமா, வசனம் நிறைய இருக்கிறது நமக்கு. அந்த வார்த்தைகளை நம்ப வேண்டும். அந்த வார்த்தையை அதிகமாக நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் அது கல்லின் மேல் எழுதின எழுத்தாக நம்முடைய மனதிலே பதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, எரேமியா ஒரு இடத்துல சொல்லுவார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே அதை உட்கொண்டு விட்டேன், அதை நான் சாப்பிட்டு விட்டேன், அது என் உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறதா இருக்கிறது என்று.
பார்த்தீர்களா? எனவே கர்த்தருடைய வார்த்தையை நம் இருதயத்தில் வைத்து வைக்க வேண்டும். அது நம்முடைய இருதயத்திலே அது இருக்கும்போது, அது நம்பி இருக்கும்போது ஒரு நாள் அது வேதம் எப்படியா சொல்லுகிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 55, 10, 11. அதாவது மழையும் உறைந்த மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்ப அவளத்துக்கு போகாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி அதிலே விதைகள் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் மறு வருஷத்துல விதைக்கிறதற்கு வேண்டிய விதையையும் புசிக்கிறவனுக்கு சாப்பிடுவதற்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஒரு மழை பனி அது வானத்திலிருந்து அது வந்து சும்மா போகாதாம். அது பூமியை நனைத்து விதையை முளைக்க பண்ணி பயிரை நல்ல விளைச்சலை கொடுத்து மறு வருஷத்துக்கு வேண்டிய விதையையும் அது கொடுத்து சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் கொடுக்கிறதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். ஆண்டவர் சொல்றார், என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், அது வெறுமையாக அவரிடத்துக்கு திரும்பி போகாதாம். அது நான் விரும்புகிறதை அது செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்கிறார் நம்முடைய ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் போகாதாம். அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்குமா. எனவே அவர் சொல்கிறார், தாவீது சொல்லும்போது சொல்கிறார், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் நான், ஏனென்றால் இந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். ஆமென். நிறைவேறும், அது நிறைவேறும். எனவே நான் ஆண்டோடைய வார்த்தையை நான் நம்பி காத்திருக்கிறேன். ஆண்டோட வார்த்தை நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நம்பி இருக்கிறீங்களா? சங்கீதம் 27:14 வாசிங்க. சங்கீதம் 27:14. யாருக்கு காத்திருக்கணுமா? ஆமா, கர்த்தருக்கு காத்திரு. ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ யாருமே காத்திருக்கிறது கிடையாது. ஒரு காலத்தில் ஒரு 100 ரூபா வேணுமுன்னா ஊரில் இருக்கிற அம்மாவுக்கு அப்பாவுக்கு இல்லை அண்ணனுக்கு தம்பிக்கு கடிதாசு போடுவோம். போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு லெட்ரு வாங்கி இல்லை ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி எழுதி போடுவோம். அது போய் சேர்றதுக்கு 4 நாள் ஆகும். அவங்க போன உடனே அந்த 100 ரூபாயை அனுப்புனாலும் அனுப்புவாங்க, இல்லைன்னா அவங்க திரும்ப ஒரு பதில் அனுப்புவாங்க. இவங்க என்ன காத்திருப்பாங்க. நான் கடிதாசு போட்டேன், பணம் வருமான்னு காத்திருப்பாங்க. இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? இப்போ எல்லாம் அப்படியெல்லாம் யாரும் காத்திருக்கிறது கிடையாது. யோ கொடுக்குறியா கொடுக்கலையா, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே ஃபோன், இந்த பாரு ஒரு 1000 ரூபா வேணும் அனுப்பு. எங்கம்மா இந்த பாரு கொடுக்குறியா கொடுக்கலையா, 2ல் 1 வை, ஃபோனை வை போ. யாரும் காத்திருக்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் அப்படி இல்லை, போஸ்ட்மேன்கிட்ட டெய்லி பார்ப்பாங்க, போஸ்ட்மேன் வந்திருக்கா வந்துதா, காத்திருப்பாங்க. இப்போ யாரும் காத்திருக்கிறது கிடையாது. ஆமாம், ஏன்னா ஃபோன் கையில் இருக்க, ஒருத்தன் இல்லைன்னா இன்னொருத்தர் போடு, அடுத்தவங்களுக்கு அந்த அக்காவுக்கு போடு, இந்த அக்காவுக்கு போடு போ அப்படின்னு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திரு. யாருக்கு காத்திருக்கணுமா? கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திரு. எப்படி இருக்கணுமா? திடமனதாக இருக்கணும். ஆமாம், திடமனதாக இருக்கணும். அனுப்புவாங்களோ அனுப்ப மாட்டாங்களோ, செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ வேண்டாம். இப்போ நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்க? கர்த்தர்கிட்ட கேட்குறீங்க. அவர் நிச்சயமாக செய்வார். மனம் மாற மாந்தர் அவர் அல்ல, அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவரிடத்தில் கேட்குற பிள்ளைகளுக்கு ஒரு வசனம் உண்டு, பிரியமானே, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, அவங்க சொல்லும்போது சொல்லுவார், ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா,
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தமிழத்தில் கேட்கிறவர்களுக்கு நன்மையானவற்றை கொடுப்பது. மத்தேயு 7:11. ஆமாம், புரிகிறதா உங்களுக்கு? ஒரு அப்பா ஒருவேளை அவன் சில நேரங்களில் பொல்லாத அப்பாவாக இருப்பான். குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு அரிசி வாங்கி கொடுக்கறது, பிள்ளைங்களுக்கு நல்ல காரியங்களை வாங்கி கொடுக்காம குடித்து, அந்த பிள்ளைகிட்ட கூட அந்த அப்பாக்கிட்ட கூட ஒரு பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டான். ஒருவேளை மீன் வாங்கி தராமல் இருப்பானே தவிர பாம்பை பிடிச்சி கொடுக்க மாட்டான். அப்பத்தை கேட்டால் இதா கல்லை தின்னு அப்படின்னு கொடுப்பானா? கொடுக்க மாட்டானா? அந்த பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு நன்மையானவற்றை கொடுப்பது. புரிகிறதா? இப்போ தான் சிலருக்கு அப்படியா கொடுப்பாரோ? சந்தேகப்படாதுங்க, கொடுப்பார். சந்தேகப்படாதுங்க, கொடுப்பார். ஆமென். என் அப்பா உயிரோடு இருக்கிறார் சொல்லுங்க. ஆமாம், எந்த அப்பா? ஏசப்பா. அவர் உயிரோடு இருக்கிறார். வேற ஏதாவது மாரியப்பனையோ சுடலசாமியோ கூப்பிட போறீங்க? உங்க அப்பா யாரு? ஏசப்பா. ஆமென். ஆமாம், ஏசப்பா. மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஏசப்பா உயிரோடு இருக்கிறார். அவடத்துல கேளுங்க, தைரியமாக கேளுங்க, கொடுப்பார். ஆமென். நன்மையானவற்றை கொடுப்பது. அதனால் தேவையை விட அதிகமாக கேட்டு போகிறீங்க. தேவைகளை கேளுங்க. ஆண்டவே எனக்கு இந்த காரியம் தேவை. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆமென். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பிலிப்பியர் 4:6 அதானே சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:6 என்ன சொல்லுகிறது? வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. பார்த்தீங்களா? நீங்கள் படித்து முடிக்கிறவர்களாம் நான் சொல்லி முடிச்சிட்டோம். பார்த்தீங்களா? மனப்பாடமாக நம்முடைய மைண்டில் இருக்கணும். ஆமென். கர்த்தர் தருவார். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஸ்தோத்திரப்பா. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் பிரியமானே. எனவே எப்படி இருக்க வேண்டுமாம்? கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டுமாம். திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திருக்கணும். கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோன்னு சந்தேகப்படக்கூடாது. திடமனதாக இருக்கணும். கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். திடமனது. ஆமாம். சங்கீதம் 27:14 அதை விட்டுறக்கூடாது. ஒரு தடவை படிச்சிருங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவர் செய்வார். கர்த்தருவே காத்திரு. ஆமென். தாவீது ஒரு இடத்துல சொல்வார், நான் நம்புறது கர்த்தராலே வரும், நான் நம்புறது கர்த்தராலே வரும். அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? நான் நம்புறது கர்த்தராலே வரும். சங்கீதம் 62:5 வாசிங்க. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புறது அவராலே வரும். இவர் ஆத்மா கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் சந்தேகப்படுது. உடனே ஆத்மா ஒரு தட்டு தட்டி சொல்ல, ஆத்மாவே கர்த்தரை நம்பி திடனா இரு. ஆத்மாவே நான் நம்புகிறது, என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் கர்த்தரையே நம்பி திடமனதாக இருக்க வேண்டும். அங்கேயும் இங்கேயும் அப்படி. ஆமாம், அங்கேயும் இங்கேயும் அப்படி உங்களோட மனசை அலசடைப்படவே கூடாது. ஒரே நம்பிக்கை. ஆமாம், ஒரே. ஆமாம். எனவே நம்முடைய ஆண்டவராகிய தேவன்
வாக்குத்தத்தம் செய்த தெய்வம், அவர் வாக்கு மாறாதவர். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டுமாம். இன்னொன்று 37:34 சொல்லுகிறார். சங்கீதம் 37:34, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ள வேண்டும். குறுக்கு வழியில போயிடக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருந்துட்டு அப்படியே ஒரு அதிகாரியை பார்த்து கொஞ்சம் லஞ்சம் கொடுத்துடலாமா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தரை காத்திருந்தா கர்த்தரையே நம்பி காத்திருக்கணும். அவருடைய வழியை கை கொள்ளணும். அவருடைய வழியை இன்றைக்கு நிறைய பேர் கை கொள்றதில்ல. அவரை நோக்கி ஜெபித்து அவரே நம்பி காத்திருப்பதில்லை. வேறு வழியாக நாம் பிரவேசிக்கிறோம். இல்லை, அப்படி இருந்து பாருங்கள், தேவன் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் நம்மை உயர்த்துவாராம். அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமான்களுக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது பிரியமானே, நீதிமான்களுக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளையே, உனக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தராலே வரும், அடைக்கலாம். வசனத்தை நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். உறுதியாய். ஆமா, ஏசாயா 26:3 வாசித்து பாருங்க, என்ன இருக்கு? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மே நம்பி இருக்கிறபடினாலே. அல்லேலூயா சொல்லலாமா? எனவே நீதிமான்களுக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. அந்த ரட்சிப்பு கர்த்தரால் வரும். உனக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. ரட்சிப்புன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதுனால வருகிற ரட்சிப்பு அல்ல. உன்னுடைய இக்கட்டுகளிலே ரட்சிப்பு, உன்னுடைய போராட்டத்திலே ரட்சிப்பு, உன்னுடைய தேவைகளிலே ஒரு ரட்சிப்பு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. முழங்கால் படியிடலாமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய ரட்சிப்பினாலே எங்களை அலங்கரியுமாப்பா. துன்மார்க்கருக்கு ரட்சிப்பு இல்லை, நீதிமான்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறதப்பா. நான் உமக்கு காத்திருக்க கிருபை தாரும். காத்திருந்து காத்திருந்து என் கண் பூத்து போகிறது என்று சலித்து போகாமல் இருக்க கிருபை தாரும். சங்கீதக்காரன் தாவீதை போல என் ஆத்துமாவே கர்த்தரை நம்பி அமர்ந்திரு என்று சொல்ல கிருபை தாரும். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்று சொல்ல கிருபை தாரும் அப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி அவனை ரட்சித்தார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆண்டவராகி தெய்வமே, எந்த விதத்திலும் பிள்ளைகள் நெடுநாளாய் காத்திருந்து அது இருதயத்தை இளைப்படைய பண்ணாதபடி அவர்கள் விரும்புகிற காரியம் அவர்களுக்கு வந்து சேர அனுக்கிரகம் பாராட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் நெடுநாளாய் காத்திருக்கிற காரியங்கள் கைகூடி வர கிருபை தாரும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து முளை கிளம்பி, ஆண்டவரே, அது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை இருக்கும் என்று சொன்னீங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்க கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும். திடமனதாய் நாங்கள் இருக்க கிருபை தாரும்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறோளோ புது பலன் அடைந்து எழும்புவார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. என் ஆண்டவர் அப்படி உதவி செய்வீராக. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும் அப்பா, தேவைகளை சந்தியும். எவ்வளவு நாளாக அவர்கள் காத்திருக்கிறார்களோ இளைத்து போகாதபடி இதோ இருக்கிறேன் என்று சொல்ல கிருபை தாரும் அப்பா. சோதரோ ஆண்டு உதவி செய்வீராக. இதோ புதிய காரியத்தை உனக்கு நான் செய்கிறேன், இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லிருங்க. அப்படியே செய்யும். காரியங்கள் கைகூடி வரட்டும். நல்ல செய்திகள் கேட்க உதவி செய்யும். பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.
பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் ஜெபிக்கிற அன்பிற்கின்ற பரலோக பிதாவே ஆமென்.